ஹே ஆல், இது பார்த்திங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங்கோட செகண்ட் கிளாஸ். இதில் வந்து பேசிக்காக நம்ம எப்படி வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது வந்து கிராக்கிள் பீட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா டபுள் ஷேடில் இருக்குது, டபுள் கலர் இது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு கடையில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும் மொத்தமாக, சரியா? இப்போ இதில் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குன்னா 95 to 100 கவுண்ட்ஸ் இருக்கும். 4 பிரேஸ்லெட் வந்து இதில் மேக் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஜெல்லி பீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லைட்டாக ஒரு பர்பிள் கலர், லாவெண்டர் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 mm சைஸு. இந்த பீடு பார்த்திங்கன்னா பிளாக் கலரு 6 mm சைஸ் நம்மளுக்கு, ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வந்து பீட் சைஸ் மாறும்போது நம்மளுக்கு பீட் கவுண்ட்டும் வந்து மாறும். இது மேப்பிள் லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமு ப்ளஸ் ஜம்ரிங், அதுக்கப்புறம் சீட் பீடு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 0.7 எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக கட்டரு, இது வந்து ப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஜம்ரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து சுத்தமாக கட் பண்ண முடியாது, பட் கட்டரில் வந்து எது கட் பண்ணாலுமே கட் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு நான் இது வந்து புதுசு, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து கோர்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம பேங்கிள் சைஸு குட்டி குழந்தைங்கள்லாம் போடுறது வந்து 1.6, 1.8 இந்த மாதிரிலாம் போடுவாங்க. நம்மளோட சைஸில் வந்து 2.2, 4, 6 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோடய பேங்கிள் சைஸ் இது தான் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா கூட நம்ம இவ்வளோ தான் பீட்ஸ் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கேல்குலேட் பண்ணி பிரேஸ்லெட் மேக் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது உங்களோட கை சைஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm பீடு இருக்குல்ல, அதுக்கு தான். இதுவே பீட்ஸோட சைஸ் மாறும்போது உங்களுக்கு அந்த பீட் கவுண்ட்டும் வந்து மாறும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து பழக ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலரில் இருக்கிற பீடு தான் வந்து கோர்த்து நார்மலான சாம் இல்லாத ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா கோர்க்கவும் செய்யலாம். இல்லை அந்த பீட்ஸ் இருக்க ரோப்பில் அப்படியே நம்மளோட எலாஸ்டிக் இருக்குல்ல, அதையுமே ஜாயின் பண்ணியும் இந்த மாதிரி கோர்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீட் நம்ம என்ன சைஸில் வந்து தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கோர்த்துட்டு நாட் போடணும். நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலாஸ்டிக்கை ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இது ஸ்ட்ரெச் பண்ணும்போது லூஸ் ஆகும். நம்ம அப்படியே வந்து நாட் போட்டு கஸ்டமர் கொடுத்துட்டோம், அவங்க போட போட என்னாகும், லூஸ் ஆகி த்ரெட்டு தனியாக தெரியும், பீட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கையில் போடவும் முடியாது. ஸோ நம்ம மேக் பண்ணும்போதே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாட் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் எவ்வளோ நாள் ஆனாலும் லூஸ் ஆகாமையும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பவும் போடுற நாட் ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து தான் வந்து அதே தான் டபுள் டைம் வந்து ட்விஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து நாட் போட்டுடலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரவே வராது. இதே மாதிரி டபுள் ட்விஸ்ட் அடிக்கிற நாட் வந்து இன்னொரு தடவை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், போட்டு முடிச்சுட்டு இதை வந்து ஒட்டை கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்மளால் இன்விசிபிள் ஆக்க முடியும். எப்படின்னா ஒரு பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உள்ளார தள்ளிவிட்டோம் அப்படின்னா இந்த நாட் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும், நாட் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப ஒட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கவனமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே தெரிச்சிரும், நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போதே வந்து தெரிச்சிரும் பீடு எல்லாமே. ஸோ அதுவுமே வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெஷர்மெண்ட் வந்து இன்னும் 2 டைப் எடுக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, நம்ம நார்மலாக மெஷர்மெண்ட் டேப் இருக்குல்ல அது, ப்ளஸ் வந்து ஸ்கேலு, அது கூடவே வந்து த்ரெட்டு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இதை யூஸ் பண்ணி வந்துட்டு எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அதுதான் சென்டிமீட்ரு. நம்ம ஸ்கேலில் வந்து மேலே இருக்குல்ல, அதுதான் சென்டிமீட்ரு. ஸோ இப்படி தான் அளக்கணும். இப்போ கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக அளந்துக்கிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வருது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வந்து அளந்து சொல்லிடுவாங்க. இப்போ 18 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. அடுத்ததாக வந்து த்ரெட்லேயும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு அளந்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே அளவு வந்து நம்மளுக்கு காமிக்கும், சரியா? இப்போது நம்ம அந்த கார்னரில் 1லேருந்து வச்சோம் அப்படின்னா இப்போ இதுலேயும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னோடய கை சைஸ்க்கு பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. என்னோடய பேங்கிள் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 2.6 போடலாம், 8 போடலாம். 6 போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், 8 போட்டாலும் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 கெட்டா சைஸு. அப்போ அதுக்கு நம்மளோட முன்னாடி நான் கொடுத்தேன்ல அந்த மெஷர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா 23, 25. ஸோ இப்போ இதுக்கு வந்து 24 வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் கிராக்கிள் பீடில் நான் 24 கவுண்ட் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா 18 சென்டிமீட்டருக்கு 24 கவுண்ட் வரும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பீடு தான் வந்து முன்ன பின்ன வரும். அளவே எடுக்க தெரியல அப்படின்னு இருக்கிறதுக்கும், எனக்கு சைஸ் தெரியாது நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்கும்போது அவங்க பேங்கிள் சைஸை கேட்டு நம்ம கரெக்டாக அழகாக மேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மேப்பிள் லீஃப் இருக்குல்ல, இந்த சாம், அது கூட ஜம்ரிங்கை வந்து ஆட் பண்ணணும். ஜம்ரிங்கை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தா போல் இருக்கக்கூடாது, முன்னையும் பின்னையும் உள்ளே வெளியே இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இதை போட்டு கோர்த்துட்டு நம்ம நாட் போட்டுடணும். நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை பிரேஸ்லெட்டை வந்து நான் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து நான் போட்டுக்கிறேன், சாம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதையுமே வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ சாம் யூஸ் பண்ணி பண்ணுற செகண்ட் பிரேஸ்லெட்டுமே வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு எப்பவும் போல் கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து அந்த நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்விசிபிள் ஆக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக உள்ளே தள்ளணும் அப்படின்னா போயிடும். இதெல்லாமே வந்து இந்த 6mm 8mm பீடில் மட்டும்தான் த்ரெட்டை வந்து இன்விசிபிள் ஆக்க முடியும். இது சின்ன சைஸ் பீடு அப்படின்னா கொஞ்சம் பண்ண முடியாது, அது நாட் வெளியே தெரிய தான் செய்யும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிரேஸ்லெட், சாம் பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்து தான் நம்ம பண்ண போகிறது இந்த சீட் பீடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த சீட் பீடும் ஜெல்லி பீடும் வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ இது போடுறப்ப கவுண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுவுமே என்னோடய கை சைஸ்க்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 24 கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக வந்து பீட் ஸ்ட்ரிங்லேயே வந்து கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 4 பீடு 5 பீடு அந்த மாதிரி முன்ன பின்ன வரும். ஏன்னா குட்டி குட்டி பீட்ஸ் நம்ம நடுவில் போடுறோம்ல, அதனால அது கம்மியாகும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கணும். இந்த கேல்குலேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ண நம்மளுக்கே கரெக்டாக வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு தானாகவே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே கோர்த்து முடிச்சுட்டு நான் இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அளவு பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது ப்ளஸ் நம்மளோடது எல்லாம் போட்டு அளவு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதையுமே நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நான் இப்போ பண்ணது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிக்சர்ஸை. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.